சகுனி ஒரு மாஸ் என்டர்டெய்னர், ஒரு ஹியூமர் ஃபில்டான ஒரு மாஸ் என்டர்டெய்னர். ஃபுல்லாக எனர்ஜெட்டிக் சாங்ஸாக பண்ணியிருக்கோம். கார்த்தி இன்னைக்கு வந்து வேற ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கிறாரு. ஸோ அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஒரு சாலிடான ஒரு என்டர்டெய்னராக கொடுக்கலாம், எல்லா கிளாஸஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு என்டர்டெய்னராக பண்ணியிருக்கோம். கேளுங்க சாங்ஸ், என்ஜாய் பண்ணுங்க. நான் சகுனி படத்தோட டைரக்டர் சங்கர் தேவ் பேசுகிறேங்க. இன்றைக்கி படத்தோட ஆடியோவில் வந்துச்சு. ரெண்டு சாங் ஸ்க்ரீன் பண்ணோம். அதுக்கே பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ படத்தில் மொத்தம் 5 பாட்டு, 5மே வந்து 5 முத்தா கொடுத்துருக்கிறாரு ஜி பிரகாஷ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் கமர்ஷியல் மூவிக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பி. அவருடைய இப்போ முழுக்க முழுக்க RRக்காக அவருடைய ஒர்க்கு போயிட்டுருக்கு. கார்த்தி சார் இதில் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிருக்காரு. ஏற்கனவே நம்ம புது டேரக்டராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஸ்டார்டமை வந்து அடைஞ்சிட்டாரு. ஸோ அவரோட ரசிகர்களுக்கான படம் மிகப்பெரிய படமாக இருக்கும். மேபி அரசியல் களமாக இருக்கலாம், ஆனால் முழுக்க முழுக்க ஹியூமர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மந்த் வந்து தியேட்டருக்கு வந்துடும். எல்லாருக்கும் வணக்கம். Especially the print and visual media present here. Saguni Param, it's been a wonderful experience being part of it, and I'm so lucky. Ivlo nalla irukku or production team with Nanavel sir and Prabhu sir ivlo earlier enakku kadichirukku, and also the director sir Shankar Dayal sir, he's been such a guidance and a support for me, and it was wonderful working with Karthi sir. He's such a friendly person and such a humble person on the set. It was really nice working with the entire team, the cast, the rest of the crew and all the technicians. It was a really nice experience for me. Coming to the music la vanda enakku oru moon paattu varudhu. In that we have Vella Pambaram, which is my favorite, or a peppy Tamil andha madri oru track, and then there is Manasala Malaya, which is a very slow sweet duet, and the song kuda I really enjoyed shooting for it. And then like you said, Potala Pattale is also my favorite because I get a small part in that, and for the first time I got a chance to do Kuttu, so it was really nice, and I hope you all like the film too. Thank you so much. Gemini Audioக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அவங்க தான் அந்த ஆடியோ வந்து நல்லா ப்ரமோட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சைட்லேருந்து. தேங்க்ஸ் டு த கம்பெனி. அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பண்ணி அவங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கம்போசரா, ஒரு கம்பெனியா, ஒரு ஹீரோவா. ஏன்னா அவங்கள வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் லான்ச் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதால நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருக்கேன். ஸோ சங்கர் தயாளுக்கு வந்து நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு, அது ஸ்கிரிப்ட்ல அழகா இருக்கு. அதை வந்து சாங்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். அது அவருடைய அந்த ஹியூமர், அந்த டிஞ்சு, ஸோ அவருடைய பிளஸ் எல்லாம் வந்து சாங்ஸ்ல எடுத்து வரவும் ட்ரை பண்ணிருக்கோம். தேங்க்ஸ் டு சங்கர் தயாள். சகுனி படம் வரதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் நடுவில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு திரும்ப ஒரு பெரிய கேப் எடுத்து அந்த படம் ஆரம்பிச்சோம். பாவம் சங்கர் தேட்டர்ல இருக்க வீட்டுல போச்சு. பட் ரொம்ப சந்தோஷம் சார். படம் புக் ஆன உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, ஞாபகம் சார் கல்யாணம் ஆகுது, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பட் அதனால கொஞ்சம் அவர் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் ஸ்டில் படமா நாங்க ஃபர்ஸ்ட் கேட்டதுன்னு நான் சொல்லணும். நான் நீங்க ஆடியோ ஃபங்க்ஷன் கூட சொல்லியிருந்தேன். அவர் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்தப்போ ஒரு மினி சாமியார் மாதிரி இருந்தாரு. கீழே வந்து கால் வரைக்கும் தோற அளவுக்கு தாடியோட வந்தாரு. இன்னும் இவ்வளவு முனிவர் மாதிரி இருக்காரு, அவர் என்ன கதை சொல்ல போறாருன்னு பார்த்தா அவ்வளோ ஹியூமரஸா ஜாலியா ஒரு கதையை ஆரம்பிச்சது. பாட்டி வட சொல்ற கதையில ஆரம்பிச்சு போற ஒரு கதை. அதுல வந்து சதானந்தத்தை நான் மீட் பண்றது, அதுக்கப்புறமா எங்க 2 பேருக்குள்ள நடக்கிற டயலாக்ஸ், ஏற்கனவே சிறுத்தையில 2 பேரும் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. மறுபடியும் இந்த படத்துலையும் ரஜினி கமல்கர் 2 கேரக்டர் சொன்னாரு. ஏன்னா பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் 2 பேரும் பேசிக்கிறாங்க. வாங்க கமல் டீ சாப்பிடலாம். ரஞ்சி சார் கமல் சார் அவர் தானே பேசியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பேர் இல்லை சார், ஸ்ரீதேவி. சரி, ஏதாவது வில்லங்க இருக்கு போறதுக்கு கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜாலியா சுவாரஸ்யமா அந்த 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயங்கள். மெட்ராஸ் 2 பேர் சுத்தி வரும்போது தனக்குள்ள இருக்கிற பரிமாற்றங்களாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஸ்கிரீன் டோட்டலா பேட்டர்னே மாறிடுச்சு. புது புது கதாபாத்திரங்கள். ராதிகா மேடம் கதாபாத்திரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராதிகா மேடம் திரும்ப சினிமா நடிக்கிறாங்க. ஒரு ரவுடி கேரக்டர், எந்த கேரக்டர் பார்த்தாலும் பிடிச்சிருவாங்க. அந்த ரவுடி கேரக்டர்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பிடிச்சு உதறிட்டாங்க அந்த கேரக்டர். ஒரு காரைக்குடியிலிருந்து வர ரேடி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காக அவங்க மெனக்கெட்டு அந்த மாதிரியான புடவைகள் தேர்ந்தெடுத்து
அந்த மாதிரி ஜுவல்லரி புடவை கட்டுற ஸ்டைல்ல இருந்து அவங்களே அதுக்கு நடக்கிறது. அப்பதான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்றது வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அவங்க எப்படி அந்த கதாபாத்திரத்துல ஒரு சீக்கிரமா போறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆதர்சரோட கேரக்டர் நீங்க தேடல பாத்துருப்பீங்க, ரோட் சைட்ல உட்காந்து ஒரு லோக்கல் சாமியார் கேரக்டர். அவர் வந்த உடனே சார் உங்களுக்கு பிடி சாமியார் பேரு சார்னு சொன்ன உடனே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு அவர் தப்பா பேச மாறிட்டாரு. நார்மலா சாஃப்டா பேசிட்டு இருந்தாரு, ப்ரொஃபசர் மாதிரி இருந்தாரு. ஒரு 2 செகண்ட்ல வந்து அப்படியே ஒரு லோக்கல் பிடி சாமியார் மாதிரி ஆக்சென்ட மாத்தி, சார் எப்படி சார் எங்களுக்கெல்லாம் ஒரு கேரக்டருக்குள்ள போறதுக்கு 5 நாள் ஆகுது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு கேரக்டருக்குள்ள போய் அவர் பண்ணது வந்து அப்படி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அது நான் கூட சார் முக்கியமான ஒரு சீரியஸான சீன் போகும்போது லைட்டா ஒரு மேனேஜர் கொடுப்பாரு, எல்லாரும் தெரிஞ்சிருவாங்க. அது அவனால மட்டும்தான் முடியும் நினைக்கிறேன். அதே மாதிரி பிரகாஷ் ராஜோட பெர்ஃபார்மன்ஸ், பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் கூட இந்த படத்துல ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதோட முக்கியமா அவங்களுடைய கதாபாத்திரங்களும், என்னுடைய கதாபாத்திரம் அவங்களை மீட் பண்ணும்போது பேசுற வசனங்கள். சங்கர் ஒரு புது டைரக்டர்னு சொல்றாங்க, பட் அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எஸ்கேப் ஆகி முடியாது புது டைரக்டர் சொல்லி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. டயலாக்ஸ் அவருடைய மிகப்பெரிய பிளஸ் நான் பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் உட்காந்து அவங்க பேசுற வசனங்கள் ஷார்ப்பா எழுதுறது அவங்க ஈஸி இல்லை. அவர் மணிவண்ணன் அவருடைய ஃபேன் சொல்லிட்டே இருந்தாரு. சோ வந்து தாய்மாமன் அந்த மாதிரி மறந்துபடை மாதிரி படங்கள் இருக்கக்கூடிய பிளேவர் இந்த படத்துல நிச்சயமா இருக்கும். அதுக்கு நான் கம்பேர் பண்ணலாம், பிகாஸ் அதெல்லாம் கிளாசிக்ஸ். பட் அந்த மாதிரி ஒரு பிளேவர் வந்து இந்த படத்துல நிச்சயமா இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு புது கலர், வெறும் போலீஸ் கதையா வந்துட்டு இருந்தப்போ ஒரு அரசியல் பின்னணியில் அந்த கதை வந்தது வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணும். அண்ட் அதை தயாரிக்கும் போது பார்த்தா அவங்க டீம் ஃபர்ஸ்ட் டே சாங் வந்து ஆரம்பிச்சோம். ஜிவி வந்து ஃபுல் எக்ஸைட்டடா இருந்தாரு, பிரதர் ஒரு மாஸ் படம் கிடைச்சிருக்கு, நீங்க மாசம் பயன்படுத்தாதீங்க, அது பெரிய பொறுப்புன்னு சொன்னேன். இல்ல எனக்கு தெரியும் இந்த எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க இந்த கதையை, ஏன்னா அவ்வளவு ஹியூமரஸா ஜாலியா போற கதை. ஸோ மியூசிக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. டைரக்டர் சொன்னார், சார் ஹீரோ பில்டப் சாங் கிடையாது, சத்தியமா வேண்டாம் சார் சொல்லிட்டேன். அது ஒரு சிட்டியோட பில்டப் சாங், மெட்ராஸ் சிட்டியை இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற படம் ரொம்ப நாள் ரிலீஸ் கொண்டு வந்தாரு. அது அவ்வளவு மியூசிக் அவ்வளவு வெரைட்டி இருக்கும். சிட்டிக்குள்ள இருக்கிற வேற வேற மக்கள் எப்படின்னா இருக்காங்களோ அவங்கள சார்ந்த மியூசிக் எல்லாம் பாட்டை மிக்ஸ் பண்ணியே வரும். அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். அது கேட்க அதோட டீடைல்ஸ் புரியுது. நீங்க எவ்வளவு டீடைல் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டதான் தெரியுது. அப்புறம் அவருக்கே உரிய லவ் சாங்ஸ், ஒரு பாஸ்ட் சாங், ஒரு ஸ்லோ சாங், மனசனா மனையை வந்து கேட்க க்ரோ ஆகிட்டே இருக்கிற ஒரு சாங்கா இருக்கு. அதுக்கான விஷுவல்ஸும் ரொம்ப அழகா வந்திருக்கு. அந்த வெள்ளப்பம்பரம் சாங், விவேக் அவர்களுடைய லிரிக்ஸ் கேட்கும் போது திருப்பி வந்துச்சு. சேமியா நீட்ட வச்சேன், சேலைக்கு ஆசை வச்சேன், புதுசு புதுசா லிரிக்ஸ் ரொம்ப குறும்பா இருந்துச்சு. எந்த மாதிரி டயலாக்ஸ் எவ்வளவு லெசன் நினைக்கணும், அதே மாதிரி லிரிக்ஸும் அந்த குவாலிட்டி கொண்டு வந்திருந்தாரு. அண்ட் போட்டது மற்ற சாங் வந்து நாங்களே எக்ஸைட் ஆயிட்டோம். சார் சரக்கு சாங் சார் எனக்கு வந்ததே சார் ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு சாங் சொல்லிட்டு எக்ஸைட் ஆனோம். அதுக்கான லிரிக்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலா, ஏன்னா பேசிக்கிற மாதிரியான லிரிக்ஸே வந்து மெட்டும் வந்து எந்த ஆர்கெஸ்ட்ரா இருந்தாலும் ஈஸியா பிளே பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி சிம்பிள் ஆர்கெஸ்ட்ரேஷன்லயே பண்ணியிருந்தாரு. அந்த சாங் பர்டிகுலரா எல்லாருக்கும் ரொம்ப பாராட்டுறாங்க. நான் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிறத நம்புறாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் பண்ணி ரிலர்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம் ஒவ்வொரு சாங்கையும். அண்ட் கேமரா வந்து போலண்ட் வந்து வரைக்கும் ஃபர்ஸ்ட் படம், அந்த படம் தான் தமிழ் படம் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகா ஷூட் பண்ணியிருக்காரு. விஷுவல்ஸ் வந்து இந்த சாங் வந்து எந்த அளவுக்கு ஆடியோ ஒர்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு விஷுவல் அவ்வளோ அழகா வந்திருக்கு. ராஜேந்திரன் சார் வந்து பிரேக் பண்ணி ஒவ்வொரு விஷயம் யூஸ்வலா பண்றதுல இருந்து வேணாம்னு சொல்லி வேற ஒரு விஷயம் ட்ரை பண்ணாரு. சாங்ஸும் சரி, செட்ஸ் விஷயத்தும் சரி. அண்ட் நானி சார், ஸ்ரீகர் பிரசாத் சார் பெரிய அவார்டு, நேஷனல் அவார்டு மணி சார் ஒர்க் பண்ணும்போது அவர் பழக்கம். இந்த படத்தில் ஒரு புது டைரக்டரா இருக்கிறதுனால அவருக்கு ஸ்ட்ராங் டீம் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ அந்த வகையில் அவர் போய் மீட் பண்ணப்போ கம்ப்ளீட் கைடன்ஸ், ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் டேல இருந்து கூடயே உட்காந்து எங்கெல்லாம் வந்து கம்மியா இருக்கு, எங்க நல்லா இருக்கு, இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் டைப் பண்ணலாம்னு சொல்லி ஸ்கிரிப்ட்ல இருந்து அவர் ஆரம்பிச்சு ஹெல்ப் பண்ணார் டேரக்டருக்கு. அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அவருடைய இன்புட்ஸ் அவ்வளவு வேல்யூவா இருந்துச்சு. அது படம் பாக்குறப்ப வந்து எடிட் பண்ணது தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகும். அது அவ்வளவுதான் பண்ணி கொடுத்துருக்காரு. நீ படம் பாக்குறப்ப அவ்வளவு திருப்தியா இருக்குன்னா நான் நானி சார் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகும். அண்ட் பிரணிதா ஹீரோயின் கட்டுப்பாடு இருக்கிற நேரத்துல அழகா ஒரு ஹீரோயின் தமிழ்கார பேசுறாங்க. அந்த வகையில் அவங்கள ஒர்க் பண்ணது சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா டயலாக்ஸ் பேசுறவங்க வந்து கரெக்டா அந்த மொழியிலே பேசும்போது நமக்கு நடிக்கிறது ஈஸியா இருக்கும். அந்த வகையில் அவங்க ஒர்க் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனாலே வந்து போறது மாதிரி இடத்துலலாம் வந்து குளிர்னு சொல்லி உள்ள உட்காந்து வேலை செஞ்சிருக்க முடியாது. எக்ஸ்ட்ரீம் -டிகிரிஸ் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அங்க போய் நின்றுட்டு பாடன்னு சொல்லுவாங்க, வாயை திறக்க முடியாது, அவ்வளவு மாட்டி. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கே தெரியும், ஹீரோயின்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, நம்மளாம் நல்லா கோட்லாம் போட்டு சேஃபா இருக்கும். ஹீரோயின் கொஞ்சம் அழகா தெரியும், ரொம்ப ஃப்ளோவி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நடுங்கிட்டாங்க. பட் ஸ்டில் ஷீ டிட் இட். ஸோ அந்த வகையில அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் நிச்சயமா அப்ரிஷியேட் பண்ணணும்.
அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம், பட் சுடகிரிகள் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, மேஜர் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த படம் பெருசா வந்திருக்கு, அதுக்கு ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொலிட்டிக்கல் ஃபிலிம்ங்கிறதுனால நிறைய பப்ளிக்லையும் நிறைய கிரௌட்லையும் ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எந்த வகையிலும் குறைஞ்சிடக்கூடாதுன்னு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்துருக்கு, திருப்தியா இருக்கு. இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் அந்த நன்றி சொல்லிக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். This is Pranita and you're at the Saguni press meet. In the Padamla vandu ennoda a very sweet girl next door character varudha, or city based ponnu. So story is actually a political based movie, but definitely my character has a lot of scope. Saguni audio இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஜெமினி ஆடியோ இப்பதான் சொன்னாங்க, காலையில இருந்து இப்ப ஈவினிங் குள்ளேயே கிட்டத்தட்ட 74,000 டவுன்லோட்ஸ்ன்றாங்க ஒரு பாடல் மட்டுமே. கேட்கிற சந்தோஷமா அந்த ஜிபி ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு மெனக்கெட்டு பண்ண படம் இந்த சகுனி. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் பேக்ராப்ல நடக்கிற கதைங்கிறதுனால ஒவ்வொரு பாடலும் வேற வேற மாதிரி இருக்கணும், அதுக்கு தேவைகள் வேற மாதிரி இருக்கு, யூஸ்வலான ஃபிலிம் மாதிரி இல்லாம. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டே வந்து சிட்டியை பத்தின, மெட்ராஸ் சிட்டி, சென்னை சிட்டியை பத்தின ஒரு பாட்டு, அதுக்கு லிரிக்ஸும் சரி, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் அவ்வளவு புதுசா பண்ணியிருந்தாரு. அது பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 2 லவ் சாங்ஸ், அதுக்கப்புறம் போட்டது பத்தலங்கிற பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டா இருக்கு. ஒரு சரக்கு சாங்ஸ் ஒன்று, அதுக்கு லிரிக்ஸும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது விஷுவல்ஸும் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ பாடல்களா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி படமும் ஒரு என்ஜாயபிளான பிலிமா, நிறைய ஹியூமரோட ஒரு படமா நிச்சயமா இருக்கும். சந்தானம் இருக்காரு கூட, ராக்கெட் ராஜா, காட்டுப்பூச்சி பெரிய ஹிட். அதே மாதிரி ரஜினி கமலா 2 பேர் வரும், அது அவ்வளவு ஃபன்னா இருக்கும் நீங்க படம் பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து சீனியர் ஆக்டர்ஸ் கூட நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. ராதிகா மேடம் ஆகட்டும், நாசர் சார், பிரகாஷ் ராஜ் சார், கிரண் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோடா ஸ்ரீனிவாசன் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரங்கள். அவங்கள என்னோட கேரக்டர் எப்படி மீட் பண்ணுது, அதன் மூலமா அவங்களோட லைஃப் எப்படி மாறுது, அது மூலமா என்னோட லைஃப் எப்படி மாறுது, அப்படி போற கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சோ புது டைரக்டர் பண்ணிருக்காரு. அவரோட பெரிய பிளஸ் நான் பாக்குறது டயலாக்ஸ் தான். சிரிக்க வைக்கிற டயலாக்ஸா இருந்தாலும் பட்டீர்னு யோசிக்க வைக்கிற டயலாக்ஸாவும் இருக்கு. சோ இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாயபிளா, ஒரு ஃபன்னா, ஜாலியா சிரிச்சு பாக்குற படமா நிச்சயமா இருக்கும். ஆடியோக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நிறைய மெனக்கெட்டு சின்சியரா பண்ண படம், நிச்சயம் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ.